ஜான்வரி 23 வசந்த பஞ்சமி. எல்லாரும் நகை வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள நகைக்கடையோட ஆடெல்லாம் நம்ம டிவியில் நார்த்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வசந்த பஞ்சமி அன்னைக்கு சரஸ்வதி பூஜையாம். இங்கே வந்து அந்த தசரா டைமில் வந்து சரஸ்வதி பூஜை கிடையாது. அங்கே அப்போ வந்து அந்த துர்கைக்கு மட்டும்தான் அவங்க பூஜையெல்லாம் பண்ணி ஆயுத வழிபாடு தான் பண்ணுறாங்களே தவிர சரஸ்வதி பூஜை பண்ணுறதில்ல. வசந்த பஞ்சமி அன்றைக்கி தான் சரஸ்வதி பூஜை. அப்போ உங்கள் வீட்டில் யாராவது குட்டி குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாடம் படிக்க வைக்கிறதுக்கு அவங்க வீட்லேயே அந்த பூஜையெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் தானே பண்ணுவோம். இங்கே வந்து வீட்லேயே அந்த புக்ஸ் எல்லாம் வச்சு வீட்டில் ஒரு பண்டிதரை வர வச்சு வீட்லேயே அந்த பூஜை பண்ணுறாங்க. இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட கொலீக்ஸ். அவங்க வீட்டில் வந்து ஒரு 2.5 வயசு பையன். அந்த பையன் வந்து இப்போ ஸ்கூல் சேர போகிறாரு. ஆக்சுவலி ப்ளே குரூப் போயிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் ப்ராப்பர் ஸ்கூலிங் இப்போ ஆரம்பிக்க போகிறதுனால அவருக்கு வீட்டில் பூஜையெல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க தான் பூஜை பண்ணாங்க. நாங்கள் ஜஸ்ட் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க பூஜையெல்லாம் நல்லா அந்த பையனை வந்து நோட்டு கொடுத்து அந்த பண்டிதர் எழுதெல்லாம் வச்சார். ஆக்சுவலி வந்து நம்ம ஊரில் வந்து எப்படிலாம் நகைக்கடையில் நகையை விற்கலான்ட்டு என்னெல்லாம் கதை விட்றாங்க பாருங்களா. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சரஸ்வதி பூஜை படிக்கணுன்றாங்க, அங்கே நகை வாங்கணுன்றாங்க. என்ன அநியாயமாக இருக்குது. 1.5 லட்சத்துக்கு போயிடுச்சு. எங்கே நகை நம்மலாம் வாங்குறது. இந்த பையனை வந்து அப்புறமா எழுத வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி இங்கே வந்து பூஜை அப்படின்னு சொன்னால் அந்த யார் வீட்டில் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. மித்தவங்களாம் ஜஸ்ட்டு வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஆனால் ஏன் கூப்பிட்டாங்கன்னு எனக்கே தெரில. அவங்க பூஜை பண்ணுறதை நம்ம பார்க்குறதுக்கு எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் அவங்களே திருப்பி வீட்டுக்கு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்கள் பாதியிலே எந்திரிச்சு வந்துட்டோம். இதுதான் அந்த பிரசாதம். அங்கே வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி பவுலில் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இந்த மாதிரியான பாம்பே பற்றின நிறைய வீடியோஸ்க்கு சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.